அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 7ஆம் தேதி சந்திர கிரகணமானது நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து வருகின்ற 21ஆம் தேதி செப்டம்பர் 21ஆம் தேதி சூரிய கிரகணமும் நடைபெற இருக்கிறது. இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தின் போது கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது, கிரகணம் முடிந்ததற்கு பிறகு என்னென்ன மாற்றம் கிடைக்கும், கிரகண தோஷத்தில் இருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது உள்ளிட்டவற்றை விரிவாக பார்க்கலாம். குறிப்பாக விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருப்பவர்தான் சந்திரன். அப்படிப்பட்ட சந்திரன் மற்றும் சூரியன் பூமியின் ஆதிக்கத்தில் நிகழக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிக்கல்கள் உறுதியாக விலகும். ஏனென்றால் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய நேரம் என்பது இறைவனின் ஆற்றலையே சக்தியையும் குறைக்கக்கூடிய ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணங்களில் சற்று செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் என்று எவையெல்லாம் இருக்கிறது என்பதை பிரித்து செயல்படுத்தினாலே போதும். அதிலும் குறிப்பாக அறிவியல் வேறு, ஆன்மீகம் வேறு. ஏனென்றால் மனித வாழ்க்கை முழுவதுமே முழுக்க நம்பிக்கையால் கட்டமைக்கப்பட்ட ஒன்றுதான். எனவே என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும், என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் பல நல்ல மாற்றம் வரும். உறுதியாக இந்த வருடம் செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெறக்கூடிய சந்திர கிரகணமானது இரவு 9:56க்கு துவங்கி நள்ளிரவு 1:52க்கு முடிவடைகிறது. இந்த சந்திர கிரகணம் இரவு நேரத்தில் அமைவதால் பெரும்பாலும் ஓய்வெடுப்பதால் பெரிய அளவிலான பிரச்சனைகள் இல்லை. இரவு நேரங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாமா, உபகரணங்களை பயன்படுத்தி பார்க்கலாமா என்றால் நிச்சயமாக வெறும் கண்களாலும் பார்க்கலாம், உபகரணங்களை பயன்படுத்தியும் பார்க்கலாம். கர்ப்பிணிகள் உள்ளிட்டவர்கள் மட்டும் கவனத்துடன் இருங்க. மற்றபடி இந்த சந்திர கிரகணத்தை நேரில் பார்த்து மகிழ்வதில் எந்தவிதமான கதிர்வீச்சுகளோ பாதிப்புகளோ பெரிய அளவில் ஏற்படாது. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா என்றால் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் தெரிகிறது. இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட பல நாடுகளில் இந்த முழு சந்திர கிரகணமானது தெரிய போகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு சந்திர கிரகணமானது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் முழு சந்திர கிரகணமாக இந்த ஆண்டு தோன்றுகிறது. எனவே முழு சந்திர கிரகணத்தினால் சூரியன் ஒளி முழுமையாக பூமியால் மறைக்கப்பட்டு முற்றிலுமாக ஒளிரும் தன்மையை இழக்கிறாருங்க சந்திரன். எனவே சிவப்பு நிறத்தில் இந்த வருடத்தில் காட்சியளிக்க போகிறார். அதிலும் குறிப்பாக சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது சூரியன், சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது பதிவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. அது வருகின்ற 21ஆம் தேதி இந்த சூரிய கிரகணம் நடைபெற போகிறது. அதற்கு முன்பதாக செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. சந்திர கிரகணத்தின் போது சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய வேளையில் பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சந்திர கிரகணத்தின் போது சூரியன், பூமி, சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வந்த சூழலில் பூமியினுடைய நிழல் முழுமையாக சந்திரனை மறைக்கலாம் அல்லது பகுதியாக மறைக்கலாம். சந்திரனின் ஒளிரும் தன்மையை மறைப்பது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. சந்திரன் தனது சக்தியை இழக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது ஒளிரும் தன்மையை இழக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அது முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கலாம். இதனால் சந்திரன் மங்களாக தோன்றலாம். இந்த வருடம் தோன்றக்கூடிய சந்திர கிரகணம் என்பது முழு சந்திர கிரகணமாக பார்க்கப்படுகிறது. முழுமையாக சந்திரனின் பிரதிபலிக்கும் தன்மையை பூமியின் நிழலானது மறைக்கப் போகிறது. எனவே சந்திரன் முழுமையாக வெளிச்சத்தை வெளிக்கொணர முடியாமல் ஒளிச்சிதறலின் காரணமாக முழுமையாக சிவப்பு நிறத்தில் தோன்ற போகிறாருங்க. பகுதி நேரம் சந்திர கிரகணம் என்பதும் சில இடங்களில் மறைக்கலாம். இதை தொடர்ந்து இந்த ஆண்டை தொடர்ந்து அடுத்த ஆண்டுகளில் பகுதி நேர சந்திர கிரகணமும் வரப்போகிறது. இப்படி சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் சற்று கவனத்துடன் இருந்தால் கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக விலகும். இதிலும் குறிப்பாக இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது அஷ்டமஸ்தானமாகிய 8ல் குரு இருக்கிறார். மிக வலுவாக
பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ல் சனி வீற்றிருக்கிறாருங்க. குரு 8லும் சனி 5லும் இருப்பது பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே சமயத்தில் சந்திரன் இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4ல் வலம் வர போகிறார். அவர் ராகுவுடன் இணைந்திருக்கிறாருங்க. ராகு மற்றும் சந்திரன் இணைந்து 4ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் இந்த சந்திர கிரகணமானது நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாது அதற்கு நேர் எதிராக சப்தம பார்வையாக தொழில் ஸ்தானத்தை சந்திரன் மற்றும் ராகு பார்க்கக்கூடிய வேளையில் தொழில் ஸ்தானத்தில் கர்மாதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். மற்றொரு நிழல் கிரகமான மோட்சக்காரகரான கேது இருக்கிறார். வித்யாகாரகரான புதனும் அங்கு வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. 3 கிரகநிலைகள் தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் கிரகநிலைகள் நடைபெறுகின்றன. மேலும் குறிப்பாக சுகஸ்தானத்தை சந்திரன் வலுப்படுத்தக்கூடிய வேளையில் நடைபெறுவதால் சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமும் திட்டமிடுதலும் மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் இந்த வேளையில் சந்திர கிரகணம் நடைபெற்றதற்கு பிறகு சூரிய கிரகணம் நடைபெறுவதற்கு முன்னதாகவே பல நல்ல வாய்ப்புகளை சந்திரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த வேளையில் ராசியின் நாதராக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானமாகிய 11ல் வலம் வருகிறாருங்க. பல வகையில் நன்மையையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராசியின் நாதராக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வலம் வருகிறாருங்க. இப்படி நவ கிரக நிலைகள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளின் அமைப்பும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சூழலில் சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது நிச்சயமாக சந்திர கிரகணம் நடைபெறும் போது சில பணிகளை தவிர்க்க வேண்டும். உறுதியாக கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி பணிகளை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். கூர்மையான உபகரணங்களோ ஆயுதங்களோ பயன்படுத்தக்கூடிய பணியில் இருப்பவர்கள் சற்று இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் கவனத்துடன் இருங்க. குறிப்பாக இரவு நேரம் என்பதால் பெரும்பாலான பணிகள் நடைபெறாது. ஆனால் இரவு நேர பணிகளில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருங்க. அதே போன்று உணவு சமைத்தல் உணவு உண்ணுதல் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும். காய்கறிகள் வெட்டுதல் சமையல் பணியில் ஈடுபடுதல் போன்றவற்றையும் நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது. இரவு நேரம் என்பதால் முழுமையாக ஓய்வெடுப்பதால் பெரிய லெவலில் பிரச்சனை இல்லை. ஆனால் இரவு நேர பணிக்கு செல்லக்கூடியவர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்கும் போது பல சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். அதே போன்று தண்ணீர் குடிப்பதையும் தவிர்ப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மையை பெற்றுத்தரும். மேலும் இந்த நேரங்களில் பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். வெளியில் சுற்றுவதையும் தவிர்ப்பது நல்லதாக அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் அதிக கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்க்க முடியும். மங்களகரமான சுப நிகழ்வுகளை திட்டமிடக்கூடிய விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். ஏனென்றால் மங்களகரமான நிகழ்வுகளை திட்டமிடும் போது நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காமல் போவதற்கான சூழல் உண்டு. எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது. என்ன செய்யலாம் என்றால் ஆலயம் நிச்சயமாக மூடப்பட்டிருக்கும். இரவு நேரம் என்பதால் நிச்சயமாக ஓய்வெடுக்கலாம் அல்லது இறைவன் மீது நம்பிக்கையை அதிகமாக கொண்டு இறைவனிடம் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். நல்ல மாற்றம் கிடைக்கும். வீட்டிலேயே தங்கியிருப்பது பெரும்பாலும் சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக கிரகணம் நடைபெறும் போது தோஷம் ஏற்படாமல் பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கிரகணம் முடிந்ததற்கு பிறகு அடுத்த நாள் காலை எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்வது நல்லது. கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக விலகும். உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பல கதிர்வீச்சுகள் வருவதால் உடலையும் மனதையும் பாதுகாப்புடன் வைத்துக் கொள்வது நல்லதாக அமையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதே சமயம் இந்த கிரகணத்தை முழுமையாக வெறுங்கண்களால் பார்க்கலாமா என்றால் நிச்சயமாக பார்க்கலாம். அதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பது யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்.